வெல்கம் டு பிஹைனம்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே நார்மலாக சுடுற ஆப்பத்துக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான மஞ்சள் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ஆப்பம் மாவு அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் பச்சரிசி, பகல் யூஸ் பண்ண சாதம், கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். 250 கிராம் பவுலில் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்போ 500 கிராம் பச்சரிசியை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பகல் யூஸ் பண்ண சாதம் எவ்வளோ பச்சரிசி எடுத்தனோ அதே அளவு தான் சாதமும் நான் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவின தேங்காவாக இருந்தாலும் நல்லது தான். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கையளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே அளவில் பகல் யூஸ் பண்ண சாதத்தையும் எடுத்துருக்கேன். நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் அப்பம் மாவு அரைப்பேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இது அப்படி நம்ம எல்லாத்துக்குமே போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் துருவின தேங்காய். இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கோம். இதுக்கு தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியையும் சாதத்தையும் போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். இதில் நான் 1/4 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்பம் மாவை நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. நல்லா புளிப்பும் அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இதில் உப்பும் ஜோடாப்பும் போட்டு நம்ம பிளேன் அப்பம் ஊற்றிக்கலாம். நான் இப்போ மஞ்சப்பம் ஊற்ற போகிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. இப்போ நான் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே பெருஞ்சீரகத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாவில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது மூணையுமே போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மாவு கெட்டித்தன்மையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மஞ்சள் தூள் காணாத மாதிரி இருக்கனால கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து போடுங்க தேவையான அளவு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஹெல்த்தியான மஞ்சள் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள். இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அருமையான மஞ்சள் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் பூ மாசி, ஆட்டுக்கால் பாயா, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பிஹைண்ட் நம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.